வெல்கம் டு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து 20க்கு 40 அப்படிங்கிற ஒரு சவுத் ஃபேஸிங் சைட்டோடைய வீட்டு பிளான் பார்க்கலாம். எப்போதுமே நான் வீட்டு பிளானை பற்றி நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எதனாலன்னா பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு பிளான் தான் நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து தீர்மானிக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற பணத்துக்கு என்ன மாதிரி ஒரு வீடை கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தோட முடிவு பண்ணிவிட்டு, நமக்கு எத்தனை ரூம் வேணும், அந்த ரூமோட சைஸ் எப்படி இருக்கணும், வாஸ்துப்படி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக திட்டமிட்டதெல்லாம் பண்ணிக்கணும். நம்ம யூடியூப்பில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்மளே ஒரு பிளானை போட்டோம்னா அது சரியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது அப்படி இருக்காது. நாங்கள் ஒரு வீட்டு பிளான் போட்டாலே அதை வந்து கிளைண்ட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ண பிறகு அதை வந்து ஒரு இன்ச்சு கூட அதில் சின்ன டிவியேஷன் இல்லாமல் அதை காலத்தை உட்கார வச்சு அதோட மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அதை வந்து மார்க்கிங் பண்ணும்போது சைட்டு கோணலாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேராக இருக்க மாதிரி தெரியும். அதில் வந்து கரெக்டாக உட்கார வச்சு அந்த காலத்தில் ரைஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக அந்த ஸ்கீம் டிராயிங் ஃபைனலைஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் டிராயிங் தேவை. அந்த ஒர்க்கிங் டிராயிங் வச்சு தான் ஃபீல்டுக்கு போகும். அந்த மாதிரி டிராயிங்ஸ் வந்து ஒரு முக்கியமானது. நம்ம வந்து பேசிக்காக எந்த ஒரு பிளானையும் பண்ணாமல் நம்ம இறங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ணணும். நம்மள்ட்ட இருக்கிற இடத்துல சின்ன இடமோ பெரிய இடமோ அது கண்டிப்பாக சிட்டியில் இருக்கிறவங்கள பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். வில்லேஜில் உள்ளவங்களுக்கும் அப்பப்போ நான் சில வீடியோஸ்லாம் போடுறது. இது வந்து ஒரு சிட்டியை பேஸ் பண்ணி உள்ள இடம் தான். ஆனால் 20க்கு 40ங்கிறது ஒரு லேஅவுட்டான இடம். அந்த இதில் காம்பாக்டாக கரெக்டாக ஒரு அடியோட ஃபேஸ் பண்ணாமல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள இடம். அந்த இடத்துக்கு அந்த வீட்டு பிளானை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீட்டு பிளானை அதோட 3D, அதோட இன்டர்னல் வாக் த்ரூ, அதை 3D பிளானு அதெல்லாம் நம்ம வீடியோவை பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சவுத் ஃபேஸிங். இதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா 20 அடி ஃப்ரண்டேஜ். அந்த மாதிரி ஒரு இடம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு 2 அடி இடம் விட்றோம். அந்த மாதிரி இது சைடில் வந்து நான் எலிவேஷனுக்காக ப்ரொப்போசல் கொடுத்துருக்கேன். ஆனால் சைடில் வீடுகள் வருது. அந்த மாதிரி நான் ஒரு பார்க்க எலிமெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சைடெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எலிவேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் வருது. அது ஃபுல் ஃப்ளோர் வருது. அதனால் ஃபுல் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ரியலாக பண்ணும்போது நாங்கள் அந்த மாதிரி ஓப்பனாக கொடுக்குறோம். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன், லைட்டிங் வரணுன்ட்டு சில பேர் விரும்புவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸு, ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் வருது. உள்ளே என்ட்ரானோன்னா லிவிங் ரூமு அண்டு டைனிங் ரூம், அந்த மாதிரி ஸ்பேசியஸான ரூம் அது. இது வந்து பார்த்திங்கனாக்கா லிவிங்க்கு டைனிங் இடையில் வந்து வால் வைக்கல. அதே மாதிரி கிச்சனுக்கும் டைனிங் இடையிலையும் வால் வைக்கல. நான் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் எல் ஸ்பேஸில் இருக்கிறதுனால நல்லா பெரிய ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. வீடு வந்து இடையில வால் வைக்கும்போது அதில் சர்க்குலேஷன் ப்ளஸ் லைட்டிங்லாம் பிரச்சனை இருக்கும். அதனால் நான் ஓப்பனாகவே கொடுத்துருக்கேன். எங்கே வேணாலும் நம்ம வந்து ஃபர்னிச்சர் போட்டுக்கிறது ப்ளஸ் நம்ம ட்ராஸ்லாம் வைக்கிறதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நார்த்து வெஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருங்க. ஓப்பன் கிச்சன் தான். கிச்சனுக்கும் டைனிங் இடையில் ஸ்பேஸ் கொடுக்கல. இது வந்து நார்த்து ஈஸ்ட்டில் வருது டைனிங் ஏரியா. அடுத்து வீட்டோடைய என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து ஈஸ்ட்டில் வந்து லிவிங் ரூம் வருது. அது லிவிங் ரூம்லேருந்து பாத்ரூம் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் வந்து பெட்ரூம் வருது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூமு, அதுக்கு அட்டாச்டு டாய்லெட் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிச்சன்லேருந்து அதே மாதிரி லிவிங் ரூம்லேருந்தும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கேன். இது பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ரொவிஷன்ஸு. அடுத்து வெளியில் வந்தோம்னாக்கா நம்ம கார் பார்க்கிங் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஸ்டேர் கேஸ் போனால் அடுத்த ஃப்ளோர் வீடு போகலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதில் இப்போ மேலே ஏறி வரோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. இப்போ கீழே கார் பார்க்கிங் இருந்ததில்ல, அந்த ஏரியாவில் வந்து மேலே வந்து நம்ம சிட் அவுட் நல்லா பால்கனி கொடுத்துருக்கோம். பெரிய பால்கனி மேலே உள்ள ரூமுக்கு பெரிய பால்கனி. அதுலேருந்து நம்ம அதில் பூச்செடி அடுத்து மேலே என்ட்ரானோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெரிய ஹாலு. அந்த கீழே இருந்தாலும் லிவிங் ரூம், அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்பேஸ் வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து அட்டாச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லிவிங் ரூம் ஒன்று வருது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரியே மேலேயும் ஒரு பெட்ரூமு. அதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். கீழே என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி அட்டாச் டாய்லெட்டு. இப்போ கீழே ஒரு ரூமு மேலே ஒரு ரூமு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 20க்கு 40ங்கிற இடத்துல கீழே வந்து லிவிங்கு, டைனிங்கு, கிச்சனு, ஒரு பெட்ரூமு, டாய்லெட்டு கொடுத்துட்டு வெளியே மேலே வந்து ஒரு பெட்ரூமு,
ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்கேன். அடுத்து மேலே வந்து பேக் சைடு வந்து ஃபுல்லாக டெரஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி டெரஸ் அமைப்பு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளாஸ் இல்லாமல் ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஓப்பனாக இருக்கும்போது நமக்கு ஏர் சர்க்குலேஷன் லைட்டிங்லாம் கிடைக்கும் பெட்ரூம்ஸ்க்கெலாம். அதனால் இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஏறும்போது அந்த கிளாஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த வாக் த்ரூ இது. இதில் ஏறும்போது ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும்போது நமக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் லைட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குங்கிறதுக்காண்டி இது மாதிரி அமைப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா பெட்ரூம்ஸ் வந்து உள்ளர அமைப்பு ஸ்டேர் கேஸ் தள்ளி உள்ளே இருக்கிறதுனால அங்கே அதுக்கு ஏர் சர்க்குலேஷன்லாம் வேணும்ல, அதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விருப்பப்படுறாங்க, கீழே உள்ள மெயில் ஐடியிலேருந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம், என்ன பட்ஜெட் வரும் அப்படிங்கிற பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வெளியூர்கள், சென்னை விட்டு வெளியூர்களில் இருக்கிறவங்க சென்னை சுற்றுப்புற பகுதிகள், அதாவது நான் வந்து திருவள்ளூர் இங்கிட்ட வந்து செங்கல்பட்டு அந்த மாதிரி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இது தாண்டிய வெளியில் உள்ள ஏரியாக்கள் உள்ளவங்களுக்கு ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸ் பண்ணி தர முடியும். அது வந்து இந்த மாதிரி வாக் த்ரூஸு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாக் த்ரூஸு, 3D பிளான்ஸு, ஸ்கீம் டிராயிங்ஸு, ஒர்க்கிங் டிராயிங்ஸு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இந்த மாதிரிலாம் டிராயிங்ஸ்லாம் பண்ணி தரலாம். அதுக்கு நாங்கள் ஒரு பேமெண்ட்டு வாங்குகிறோம். அந்த பேமெண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு மெயிலில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.